வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கனமழையால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பாலங்கள். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் ஆற்றை கடக்க முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வெள்ள நீர் சூழ்ந்ததால் மின்சாரம் துண்டிப்பு. 5 நாட்களாக மின்சாரம் விநியோகம் செய்யப்படாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கனமழையால் தருமபுரியில் உள்ள சின்னாற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட விவசாயிகள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 6 நாட்களாக திறக்கப்படாத ரயில்வே கேட். ரயில் எப்போது வரும் என்றே தெரியாமல் தண்டவாளத்தை கடக்கும் மாணவிகள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகள். இரவு பகலாக காவல் காத்தும் பயிர்களை காப்பாற்ற முடியவில்லை என விவசாயிகள் வேதனை. மதுரையில் பயன்படுத்தப்படாமல் குப்பை போல வைக்கப்பட்டுள்ள பேட்டரி வாகனங்கள். தங்களின் வரிப்பணத்தை பேரூராட்சி நிர்வாகம் வீணடித்ததாக பொதுமக்கள் புகார். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், தர்மபுரி ஆகிய இடங்களில் பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அப்பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த கனமழை பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பள்ளிப்பட்டு தொண்டமானூர் இடையே கட்டப்பட்ட மேம்பாலம் தென்பெண்ணையாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலம் பயன்பாட்டுக்கு வந்து வெறும் 5 மாதங்களில் இருந்தே இடம் தெரியாத அளவுக்கு சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோன்று சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெய்த கனமழையால் சர்க்கரை செட்டியப்பட்டியில் உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. பாலத்தின் பெரும்பகுதி சேதமடைந்துள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதனால் பொதுமக்களும் மாணவர்களும் சரபங்கா ஆற்றை கடக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். பெஞ்சல் புயல் எதிரொலியாக நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் திருமணிமுத்தாற்றில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. இதன் காரணமாக இடும்பன்குளம் அருகே உள்ள தரைப்பாலம் திருமணிமுத்தாற்றில் வெள்ளத்தில் மூழ்கியது. பாலம் முழுவதுமாக மூழ்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே கனமழை எதிரொலியாக தருமபுரியில் உள்ள தொப்பையாறு அணை முழு கொள்ளளவை எட்டியது. இதனைத் தொடர்ந்து அணையில் இருந்து 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் தொப்பையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. விநாயகபுரம் பகுதியில் தொப்பையாறு ஆற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இருப்பினும் அப்பகுதி மக்கள் ஆற்றின் இரு கரைகளிலும் கயிறுகளை கட்டி தரைப்பாலத்தை ஆபத்தான முறையில் கடந்து வருகின்றனர்.
சங்கராபுரம் அருகே கனமழையால் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் 5 நாட்களாகியும் மீண்டும் விநியோகம் செய்யப்படாததால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். பெஞ்சல் புயலால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சங்கராபுரம் அருகே அண்ணா நகரில் உள்ள 250க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அண்ணா நகரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தற்போது அங்கு இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் மின்சாரம் மீண்டும் விநியோகம் செய்யப்படவில்லை. மின்சாரம் இல்லாததால் இரவு நேரங்களில் அண்ணா நகர் இருளில் மூழ்கி காணப்படுகிறது. 5 நாட்களாக மின்சாரம் விநியோகம் செய்யப்படாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. தண்ணி இல்லை, ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்குறோம். பாம்பு பள்ளிங்கெல்லாம் தேலெல்லாம் வருது. பிள்ளைங்களாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். சாப்பாடு செய்து சாப்பிட முடியாத இருக்கிறோம். நேற்றுலேருந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லோரும் உதவி பண்ணுறாங்க. எங்களுக்காக படுக்கிறதுக்காக இடம் இல்லை. கல்யாண மண்டபத்தில் 2 நாள் இடம் கொடுத்துருந்தாங்க, வேறு மண்டபத்தில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நைட்டுக்கு எங்கே படுக்கணும்னு தெரியாத எல்லாம் தவிச்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஐயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சாப்பாடு செய்கிறது கூட உள்ளே போகிறது கூட ரொம்ப பயப்படுறோம் ஐயா. நாங்கள் எந்த பயம் வருது, எந்த பூச்சி வருது, எந்த பாம்பு வருதுன்னு தெரியாது. எங்களுக்கு எல்லாம் நனைஞ்சு போய் கட்டிக்கு துணி இல்லாத கூட நாங்கள் நின்று கிடக்கிறோம். திருத்தணியில் 6 நாட்களாக ரயில்வே கேட் மூடப்பட்டுள்ளதால் மாணவர்களும் பொதுமக்களும் ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட மேட்டு தெருவில் ரயில்வே கேட் ஒன்று அமைந்துள்ளது. திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளும் அரசு பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் இந்த ரயில்வே கேட்டை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி பழுது நீக்கும் பணி காரணமாக மேட்டு தெருவில் உள்ள ரயில்வே கேட் மூடப்பட்டது. 2 நாட்களில் முடிவடைய வேண்டிய பழுது நீக்கும் பணி 6 நாட்கள் ஆகியும் நிறைவடையாமல் உள்ளது. இதனால் மாணவர்களும் பொதுமக்களும் ரயில்வே கேட் எப்போது திறக்கப்படும் என்பதை அறியாமல் தண்டவாளத்தை கடந்து செல்கின்றனர். அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படும் முன்பு ரயில்வே கேட்டை விரைந்து திறக்குமாறு ரயில்வே துறைக்கு சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுரையில் குப்பைகளை சேகரிக்கும் வாகனங்கள் பல மாதங்களாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதால் மக்களின் வரிப்பணம் வீணாகி வருகிறது. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே பறவை பேரூராட்சி அமைந்துள்ளது. 15 வார்டுகள் கொண்ட இப்பகுதியில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள 20 பேட்டரி வாகனங்கள் வாங்கப்பட்டன. புதிய வாகனங்கள் அடிக்கடி பழுதானதால் அவை அப்படியே பறவை பேரூராட்சி அலுவலகத்தில் ஊரங்கப்பட்டன. வெறும் 2 பேட்டரி வாகனங்கள் மட்டுமே இயக்கப்படும் நிலையில் மீதமுள்ள 18 வாகனங்கள் காட்சி பொருளாக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. பல மாதங்களாக பயன்படுத்தப்படாததால் பேட்டரி வாகனங்களின் டயர்கள், இருக்கை, இன்ஜின் உள்ளிட்ட பாகங்கள் துருப்பிடித்து காணப்படுகிறது. விரைவில் இந்த வாகனங்களை பழுது நீக்கி பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென பறவை பேரூராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாத்தூர் அருகே காட்டுப்பன்றிகள் மக்காசோள பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் உள்ள இரவார்பட்டி, கோட்டைப்பட்டி, மீனாட்சிபுரம், தாயில்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்படுகிறது. மக்காச்சோள செடிகள் செழித்து வளர்ந்துள்ள நிலையில் காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களுக்குள் நுழைந்து பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வருகின்றன. இரவு பகலாக விவசாயிகள் காவல் இருந்தாலும் காட்டுப்பன்றிகள் திடீரென விளைநிலங்களுக்குள் புகுந்து மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் வேதனை அடைந்துள்ள வெம்பக்கோட்டை விவசாயிகள் காட்டுப்பன்றிகளின் நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு வனத்துறைக்கு வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே தோண்டப்பட்ட ராட்சச பள்ளம் சரிவர மூடப்படாததால் வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை உருவாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் காட்டூர் எல்லைக்குடி சாலை பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்டது. பாதாள சாக்கடை பணி நிறைவு பெற்ற பிறகு அங்கு புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலையின் பல்வேறு இடங்களில் விரிசலும் காணப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் 1 மாதமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விபத்துகள் எதுவும் ஏற்படும் முன்பு காட்டூர் எல்லைக்குடி சாலையை சீரமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாதாள சாக்கடைக்கு பறிச்சு 25 அடி 30 அடி பறிச்சதுக்கு சரியான முறையா மண்ணு போடவே கிடையாது. அது அமுங்காம 4 பக்கம் உடைச்சுக்கிட்டு ரொம்ப பாலமா எல்லாம் இடிஞ்சு கிடக்குது.
நல்ல எங்கள் வீட்டில் வந்து நைட்டில் வந்து 2 லாரி வந்தது அப்படியே தருது. நாங்கள் நைட் 2-2:30 மணிக்கு முடிச்சுக்கிட்டா இருப்போம். எங்களுக்கு உயிருக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. நீங்கள் நல்லபடியாக வந்து அதை நீங்கள் சரி பண்ணி கொடுத்து ஆகணும். எவ்வளவு நாளமா இது மாதிரி கிடக்கு? அது மாதிரி இப்போ 1 மாசம் ஆக போது யாருமே வந்து பார்க்கல. அது என்னமோ சிலிண்டர் ஆபீஸுக்கு வந்து நோண்டுனாங்களாம். அதுல அந்த சைட்ல சிலிண்டர் ஆபீஸுக்கு நோண்டி அவங்க தண்ணிய விட்டு ரொம்ப அந்த தண்ணி போக 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 ரொம்ப பொழந்துருச்சு. மாலை முரசு செய்தி எதிரொலியாக புதுக்கோட்டையில் பேரூராட்சி ஊழியர்கள் தெரு நாய்களை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன. தெருநாய்கள் சாலையில் நடந்து செல்வோரை கடிப்பது மட்டுமின்றி வாகன ஓட்டிகளையும் அச்சுறுத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கரம்பக்குடியில் விளையாடி கொண்டிருந்த அம்ரான் என்ற 4 வயது சிறுவனை தெருநாய்கள் கொடூரமாக கடித்தன. இதுகுறித்து நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து கரம்பக்குடியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த தெரு நாய்களை பேரூராட்சி ஊழியர்கள் பிடித்துச் சென்றனர். மேலும் பிடிக்கப்பட்ட நாய்களுக்கு வெறிநாய்க்கடி ஊசி செலுத்தப்பட்டு அவை விடுவிக்கப்படும் என்று ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டையில் புல்லட் பைக்குடன் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நபரை பொதுமக்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். பெஞ்சல் புயல் காரணமாக ராணிப்பேட்டையில் கடந்த 4 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ராணிப்பேட்டையில் உள்ள நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அரக்கோணத்திலிருந்து நெமிலி செல்லும் சாலையில் உள்ள கல்லாறு தலைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனைத் தொடர்ந்து அங்கு போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு நிலையில் வாகன ஓட்டிகள் சிலர் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்து சென்றனர். தண்ணீரின் வேகத்தால் கல்லாறு தரைப்பாலத்தை கடந்து சென்ற உதயகுமார் என்பவர் தனது புல்லட் பைக்குடன் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அவரை கயிறு மூலம் பத்திரமாக மீட்டனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வரும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தூத்துக்குடி மாவட்டம் ஆலந்தா கிராமத்தில் செயல்பட்டு வரும் கல்குவாரியை மூடக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு விதிகளை மீறி கல்குவாரி செயல்படுவதால் நிலத்தடி நீரும் விவசாயமும் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கல்குவாரியை மூடக்கோரி பல முறை மனு அளித்தும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறியும் இனியும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மரத்தில் ஊர்ந்து சென்ற பாம்பை கிளிகள் கொத்தும் என்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாகர்கோயில் கிறிஸ்தவ மகளிர் கல்லூரியின் அருகே உள்ள மரத்தில் சுமார் 6 அடி நீளமுள்ள பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றது. பாம்பை கண்டு அஞ்சிய கிளிகள் அதை கொத்த முயன்றது. இதனைத் தொடர்ந்து அந்த பாம்பு மரத்திற்கு கீழே உள்ள புதருக்குள் சென்றது. ஆமா திருவாரூரில் நெற்பயிர்களை ஆனைக்கொம்பன் நோய் தாக்கி வருவதால் மகசூல் இழப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. காவிரி கடைமடை மாவட்டமான திருவாரூரில் மன்னார்குடி, வலங்கைமான், கோட்டூர் உள்ளிட்ட இடங்களில் நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. அண்மையில் பெய்த கனமழையால் தேங்கிய வெள்ள நீர் படிப்படியாக வடிந்து வரும் நிலையில் நெற்பயிர்களை ஆனைக்கொம்பன் நோய் தாக்கி வருகிறது. இந்த நோய் காரணமாக பயிர்களின் வளர்ச்சி தடைபட்டு நெல் உற்பத்தி குறைந்துவிடும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி முற்றிலும் அழுகும் சூழ்நிலையில் உள்ளது. வேளாண் துறை அதிகாரிகள் விரைவில் வந்து கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு 30,000 ஒரு ஏக்கருக்கு பாதிக்கப்பட்டுள்ளன.
எனவே நேரடி ஆய்வு செய்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு அரசு தலையிட்டு உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும்.